வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். மகர ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ கடந்த 2 வருடங்களாக இருந்து வந்த மனம் சார்ந்த குழப்பங்கள் இப்போ இல்லை. இப்ப தெளிவாகத்தான் இருக்கிறீர்கள். எத்தனையோ அனுபவப்பட்டீங்க. அதாவது மனம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், உறவுகள் அப்படின்னு எல்லாமே கடந்த 2 வருடங்களில் அனுபவித்து விட்டு இப்போ உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கடுத்து கொடுத்திருக்கும். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எங்க பேசினா சரியாக இருக்கும் என்கின்ற ஞான உதயம் நிச்சயமாக உங்களுக்கு புலப்பட்டிருக்கும். இப்ப குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி லக்னம் பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்க போவதில்லை. கடவுளினுடைய அனுகிரகம் என்பது நிச்சயமாக உண்டு. ஆனால் தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். ஆனா அந்த 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்று 2ஆம் இடத்தை பார்க்குது. சரியா? அப்போ இந்த மகர லக்னத்துக்கு ஆகாத ஒரு கிரகம், கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த சூரியனை தான் நம்ம சொல்லணும். அந்த சூரியன் 8ஆம் அதிபதியாக இருந்து வலிமை பெற்று குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப சனி சூரியன் இணைந்தாலே அங்க ஒரு போராட்ட களம் என்பது இருக்கும். நாம் பெரியவனா நீ பெரியவனா என்கின்ற தன்மை, ஈகோ தன்மை இருக்கும். அப்போ குடும்ப விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் பாதுகாப்பாக, அதாவது தனம் யாரை நம்பியும் கொடுப்பதும் அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கரெக்டா இருப்பதும், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கோபம், ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே வெளிப்படுத்தும். ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையை கொடுக்கும். செவ்வாய் உங்க ராசியை பார்க்கிறார். அப்போ கோபம் என்பது இயல்பு, எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மைங்கிறது வரும். ஸோ அதுக்குள்ள போகக்கூடாது. உங்களை யாராவது ஏதாவது கோபப்படுத்தி ஆக்ரோஷப்படுத்தி பார்க்கக்கூடிய நிகழ்வும் இருக்கும். நீங்க டென்ஷன் ஆகி கோபப்பட்டு எதையும் செய்துவிடக் கூடாதுங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கிறது நல்லதுதான். உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது நன்மை ஏற்படுத்தும், பிரமாண்டத்தை உருவாக்கும். அந்த 3 என்பது டிராவல், பிரயாணங்கள் ஏற்படுத்தும். பிரயாணங்கள் மூலமாக சில அலைச்சல் திருச்சல்கள் கொடுத்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்லதொரு, அதாவது லாபம் கொடுக்கக்கூடிய தன்மை, மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ டிராவல் இருக்கும், பிரயாணம் அதிகமாக இருக்கும். 4க்குரியவன் தனக்கு 3ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். அப்போ 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அப்போ என்ன, 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். நம்ம சுகம் விஷயத்துல கொஞ்சம் கவனம். தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை இருக்கணும். 4க்குரியவன் 6ல் உட்கார்ந்திருக்கார், சனி பார்க்கிறார். ஸோ அப்போ என்ன ஆகும், தாயோட சண்டை போடாமல், தாயோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தாமல், தாய் சார்ந்த விஷயங்கள், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறையோடு செயல்படுவது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 5ஆம் இடத்தில் குரு இருப்பது ரொம்ப நல்லது. குழந்தை ஸ்தானத்தில் குரு, குழந்தை காரகனான குரு பகவான் இருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தும். குழந்தைகளுக்காக செலவு செய்வீர்கள். குழந்தைகளினுடைய படிப்புக்காக செலவு செய்யக்கூடிய தன்மை, குழந்தைகள் ஆசைப்பட்ட அந்த இதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. குழந்தைகள் நலன், குழந்தைகளை பற்றிய எண்ணங்கள், குழந்தையை பற்றிய சிந்தனைகள் தான் இந்த மாதம் அதிகமாக உங்களுடைய எண்ண ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய பிறப்பு, அதாவது குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மாதம் நல்லது நடக்கக்கூடியது. குழந்தை விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ், குட் நியூஸ், சந்தோஷமான செய்திகள் தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் குரு இருக்கின்ற காரணத்தால நிறைய விரயங்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்தது, நிறைய செலவுகள் கொடுத்து கொண்டிருந்த அந்த விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு மாறப்போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோடு இணைந்து 8ல் உட்கார்ந்திருக்கார். 6, 8 அப்படின்னாலே அங்கே ஒரு கனெக்ஷன் வந்துட்டாலே அங்கே ஒரு தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன, 6ஆம் இடம் என்பது என்ன, கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, விபத்து, அசிங்கம், அவமானம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு அதாவது அந்த விஷயத்துக்கே போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. 6, 8 கனெக்டிவிட்டி இருக்கு. சூரியன் வலுப்பெற்றிருக்கு. அரசு காரியங்களில் கரெக்டாக இருக்கணும். அரசு சார்ந்த விஷயத்தில், அதாவது
அது கரெக்டான விஷயத்துக்கு போகணும். மறையாக தவறு செய்யக்கூடிய அரசாங்க விரோதத்துக்கு செயல்படக்கூடிய சில தன்மைகளுக்கு போயிட்டீங்கன்னா அதில் சிக்கலை உருவாக்கும். ஏன்னா வம்பு வழக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா கோச்சார் ரீதியாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியாக இல்லை என்பதை காமிக்கிறது. சனியும் சூரியனும் இருக்கு. தாய் தகப்பன், அதாவது தகப்பன் சார்ந்த விஷயத்திலும் சில கோபதாபங்களை வர வைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அப்போ என்ன, பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஸோ இந்த மாதிரியான ஒரு இது இருந்தனா கூட இந்த மாதத்தை தள்ளி வைப்பது நல்லதுங்கிறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கு. ஏன்னா சுக்கிர பகவான், அதாவது உங்களுக்கு இந்த ராஜ யோகத்தை தரக்கூடிய, நல்லது தரக்கூடிய, இந்த மகர ராசி மகர லக்ன நேயர்களுக்கு நல்லது தரக்கூடிய ஒரு கிரகம்னா அது சுக்கிர பகவானை சொல்லணும். அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய இறுதியில், அதாவது 18/9/2024 அன்று ஆட்சி பலம் பெற்று 10ஆம் இடத்துல வந்து அமரப்போகிறார். அப்போ 5க்கும் 10க்குரியவன் வலுப்பெற்று 10ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். அப்ப நிச்சயமாக தொழில் ரீதியாக சில நன்மைகள் நடப்பதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கும். இதுவரைக்கும் ஒரு தொழிலில் ஒரு விஸ்வரூபம் எடுக்கல, ஒரு நல்ல லாபம் கிடைக்கல, அல்லது பொருள்கள் எல்லாம் அப்படியே தேங்கி இருக்கு, விற்பனையாகாமல் இருக்கு, அல்லது புதிய ஒப்பந்தங்கள் நமக்கு கிடைக்கல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ சூடு பிடிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துவிடும். வேலை இல்லாத, வேலையை ஏதாவது ஒரு ரீசனில் விட்டவர்கள் இப்போ இந்த மாத இறுதியில் நிச்சயமாக வேலை உண்டுங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இயற்கையாகி இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை. 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். சோ பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்க போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 8ல் மறைந்திருக்கார். ஆனா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி, அதாவது 23/9/2024 அன்று பாக்கியத்தை அதிபதியான அந்த புதன் பகவான் ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அங்கு கேதுவோடு இணைகிறார். அப்போ கேது அப்படிங்கிறது ஞானத்தை தரக்கூடியவன், அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன். கேதுவோட இருக்கும் போது ஞான உணர்வோட, உள்ளுணர்வு சக்தியோட, அந்த கடவுளினுடைய அனுகிரகத்தோட நீங்க செய்யக்கூடிய தன்மையை அது உருவாக்கிவிடும். அப்போ கடவுளுக்காக கோயில் கட்டுவது, கோயில் விசேஷங்களில் கலந்து கொள்வது, கும்பாபிஷேகம் நடத்துவது, தர்ம காரியங்களில் ஈடுபடுவது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பீரியடாக உங்களுக்கு அமைகிறது. ஆனால் என்ன, இந்த கோபம், ஆக்ரோஷம், வம்பு வழக்கு, இந்த மாதிரியான டெம்ட் ஏற்றக்கூடிய சில விஷயங்களுக்கு மட்டும் போகாமல் இருப்பதும், அது குறிப்பாக சொல்லப்போனால் குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போகணும். ஏன்னா சூரியனும் 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் இணைந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி சூரியன் ரெண்டுமே ஒரு பகை கிரகமாக இருக்கிறதுனால அரசு காரியங்கள், அதாவது அரசாங்கத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய விஷயங்களுக்குள்ள போகக்கூடாது. அதை மட்டும் ஞாபகத்தை வச்சுங்க. வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம், ஸோ இந்த மாதிரியான ஏதாவது சண்டை மூட்டக்கூடிய விஷயம்னா ஒதுங்கி போவது நல்லதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் இதனுடைய பிற்பகுதி நல்லா இருக்க போகுது. 5, 9ஆம் அதிபதிகள் நன்றாக இருக்கக்கூடிய காலத்தில் 5, 9, 1 கனெக்ட் ஆகிறதுனால கடவுளினுடைய அனுகிரகம், பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள், குருவார்களினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். சரி, ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் 5/9/2024 அன்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி, பிறந்த நாள் வருகிறது, வியாழக்கிழமை. ஸோ அன்றைய தினம் யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, ஒரு வீடு கட்ட முடியல, ஒரு வண்டி வாகனம் வாங்க முடியல, ஸோ இந்த மாதிரியான தன்மை இருந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாமே அன்றைய தினம் குரு பகவான், அதாவது செவ்வாய் பகவான், முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் நன்மையை உருவாக்கும். அதே போல 15/9/2024 அன்று குரு ஜெயந்தி, குரு பகவானுடைய பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஸோ அன்றைய தினம்
குரு பகவானை சென்று, அதாவது நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும் போது நிச்சயமாக தனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகள் நீங்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அன்றைய தினமே பார்த்தீங்கன்னா ஐகிரிவருடைய ஜெயந்தி வரைக்கிறது. யாருக்கெல்லாம் கல்வி தடை, நல்ல படிக்கலை, தன்னுடைய படிப்பு அமையல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அன்றைக்கு ஐகிரிவர் வழிபடுவது உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.